நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ இந்த கஸ்டடியில அதாவது எஸ்எஸ்கேவோட கஸ்டடியிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் தப்பிச்சே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது மட்டும் இல்லாம, இப்போ எஸ்எஸ்கேவோட கஸ்டடியிலருந்து தப்பிச்சு ஒரு மிகப்பெரிய செயலையே செய்ய போறாங்க. அதாவது எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ நம்ம கௌதம் அழிக்கிறதுக்காக ஒரு புது அவதாரத்த அதாவது நம்ம கோபாலகிருஷ்ணனோட அந்த பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, கைப்பத்தி வச்சிருக்கான் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்கிறதுக்காக நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து எஸ்கேப் ஆயி வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிய இந்த அஞ்சலிக்கும் குடுக்க போறாங்க. அதே மாரி இந்த எஸ்எஸ்கேவுக்கும் குடுக்க போறாங்க. இந்த அதாவது அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ அழிக்கிறதுக்கு தயாராக போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம எவ்வளவோ சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுமே கூட, நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ சமாதானம் ஆகுற மாரி தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த வேலை மேல, அதாவது நம்ம இலக்கியா போயிட்டு இருக்க வேலையில, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, மனசொடைஞ்சு போயிட்டாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு சுத்தமா சாப்பிடாமயே கெளம்பி போயிடுறாங்க. வேற வழியும் நம்ம இலக்கியாவுக்கு கிடையாது. இப்போ அந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு தான் ஆவணும். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு, அந்த குடோன்ல உட்காந்துக்கிட்டு, அதாவது எத்தன நாள் தான் அவரும் சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு. ஏற்கனவே ரொம்ப மன வருத்தத்தில இருந்துட்டு இருக்காரு. நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள என்ன நெனச்சிருப்பாரு? நம்ம உடனடியா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு போயி, கௌதம் அண்ணன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும். உங்க சொத்த குடுக்கறதுக்காக தானே நான் வந்தேன். ஆனா வர்ற வழியில இந்த எஸ்எஸ்கே கடத்திட்டாரு அப்டின்ற மாரி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து, அவரோட மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருந்த நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு மிகப்பெரிய உண்மையும் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்காக அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை கடத்த சொல்லியிருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை. அங்க இருக்கிற ரவுடிங்க மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அத கேட்டதுக்கு அப்புறமா கார்த்திக்கு அப்படியே மனசொடைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா, சொந்த பொண்டாட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, கடத்தணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிருக்காளே அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு தான், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிருந்து எப்படியோ அந்த ரவுடிங்க கண்ல மண்ண தூவிட்டு கெளம்புன நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஜானகியும், பைரவியும் வந்துட்டு, "இத்தன நாளா எங்கப்பா போயிருந்த நீயு? ஒரு ஃபோன் இல்ல, ஒண்ணும் இல்ல. வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் அனுப்பிச்சுட்டு இருந்த." அப்படி இப்படின்ற மாரி ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் நான் சொல்றத கேளுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய வந்து கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க பார்த்த உடனே, "இவன் எப்புட்றா அங்கருந்து தப்பிச்சான்? இதெல்லாம் கனவா? நிஜமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து போராடிக்கிட்டு இருக்கா. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் அதாவது நம்ம கார்த்திக் இருந்துட்டு, எவ்ளோ தைரியம் இருந்தா, "நீ என்னையே கடத்தியிருப்ப. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து கௌதம் அண்ணனுக்கு சொத்த குடுக்கணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே மறந்துட்டு வந்து இருந்துட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, எப்போ கௌதம் அண்ணனுக்கு சொத்த குடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, என்ன கடத்துனியோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலியோட கழுத்த புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன் கொல்றதுக்கு கூட பாக்குறாங்க. "உன் வயித்துல இனிமே என் குழந்தை வளர்ந்தா என்ன? வளர்னா என்ன? இப்படிப்பட்ட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த அஞ்சலிக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கார்த்திக்க கடத்துனது அஞ்சலி தான் சொல்லிட்டு வீட்ல இருக்க நம்ம பைரவிக்கு தெரிஞ்சா, கண்டிப்பா அஞ்சலிய அந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு தயாராகிடுவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.